ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம பார்க்குற கோவில் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள திருநள்ளாறு. புகழ்பெற்ற இந்த கோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கும் குறிப்பாக சனி பகவான் சன்னதிக்கும் இந்த ஸ்தலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பெயர் பெற்றது உலகளவில். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நலமகராஜன் சனி பகவானின் பிடியிலிருந்து விடுபட்ட ஒரு ஸ்தலமாக இந்த இடத்த வந்து நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நல்ல தீர்த்தம், அப்புறம் வாக்கிய பஞ்சாங்கப்படி நடைபெறும் முக்கிய சனி பெயர்ச்சி விழாவிற்காக இந்த ஸ்தலம் பிரசித்தி பெற்றுள்ளது. இங்கே இருக்கிற கடைகள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கருப்பு கலர் துண்டு, அதே மாதிரி நல்லெண்ணெய், சேக்காய், இது மூணுமே 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வரலாம். நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கடையில் தான் வாங்கணுன்ற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. தண்ணி எல்லாமே சுத்தமாக இருக்குது. முன்னாடிலாம் சொல்லுவாங்க இது மாதிரி கருப்பாக இருக்குது தண்ணி, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. கருப்பாக இருக்குதுன்னா உள்ளே நம்ம டவல் போட்டிருப்போம், அதனால் அந்த தீர்த்தம் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் ரொம்ப நீட்டாக இருக்குது. இதுக்கு நம்ம போவோம். நலதீர்த்த குளம் இங்கே பாருங்கள். அந்த லேடிஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் தனித்தனியாக வந்து ஒரு ரூம்ஸ் மாதிரி குளத்தை சுற்றி எல்லா இடத்துலையுமே வந்து வச்சுருக்காங்க. பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காங்க. முன்னாடிலாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்குது. தண்ணி எல்லாமே வந்து அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கே வந்து சுத்தமாக இருக்குது. ஆனால் என்ன தான் அந்த ரூம்ஸ் எல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க. ஜென்ட்ஸ் லேடிஸ் 2 பேருக்குமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ தான் நம்ம வந்து அந்த ஒரு கவர்மெண்ட் வந்து அந்த ரூம்ஸ்லாம் கட்டி கொடுத்து நீங்கள் அங்கே போய் ட்ரெஸ்ஸை வந்து அங்கே போடுற மாதிரி இருந்தால் அங்கே போடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொன்னாலும் நம்ம ஒரு தனிப்பட்ட முறையில் நம்ம மாறல அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ தான் நம்ம வந்து ஒரு சுத்தமாக வச்சுக்கிறோன்னு சொல்லி சொன்னால் கூட நம்மளால் சுத்தமாக வச்சுக்க முடியாது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். Help me be the best that I can be. There's nothing more that I would ever need. Fly together where the sun meets sea. There we can be together. There we can be together. There we can. வாங்க நண்பர்களே, இப்போ நல்ல தீர்த்தம் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம நேராக நம்ம போகக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் கடைகள்லாம் இருக்கும். கடைகள்லாம் பார்த்துட்டே நம்ம போகலாம். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு போகிறது விநாயகர் கோயிலும், அதுக்கு அடுத்தது பைரவர். ரெண்டுமே பக்கத்தில் இருக்கும். அங்கேருந்து வாங்கி நம்ம பக்கத்தில் ஒரு தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டைரெக்டாக நம்ம கோயில் உள்ளே போகலாம். தான் கோவிலுக்குள்ளே போகிற இடம். ஸோ நம்ம கோயில் உள்ளே போகும்போது பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம தேங்காய் உடைக்கிற இடம் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடத்துல ஆல்ரெடி பாருங்கள் ஒரு ஐயர் வந்து அவருக்கு வந்து அவருடைய பரிகாரம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இதே மாதிரி தான் இப்போ நம்மளும் பண்ண போகிறோம். அது நான் வீடியோ எடுக்க முடியாது அந்த நேரத்தில், ஏன்னா நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் போகிறேன். பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறத விட அடுத்த நண்பர் ஒருத்தர் பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்து எப்படி பண்ணுறாருன்னு பாருங்கள். தேங்காய் உடைக்கிறாங்களா, அவ்வளோதான். அவருடைய பரிகாரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த விநாயகர் கோவில் தான் நலன் தீர்த்த களி விநாயகர்னு சொல்லிட்டு அந்த கோவிலோட பேர். ஸோ பக்கத்துலேயே பைரவர் நீங்கள் பார்க்கலாம் ரெண்டுமே. இப்போ நம்ம இது உள்ளே போனோம் அப்படின்னா விநாயகர் கோயிலில் போயிட்டு பைரவர் கோயில் வழியாக எக்ஸிட் ஆகிட்டு வராங்க. இந்த வராங்க பாருங்கள், நண்பர்கள் வராங்க. ஸோ அந்த வழியாக நம்ம வந்துட்டு அந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து குளத்துக்கு போகிற வழியாக இருக்குது. நம்ம அந்த பக்கம் நான் உங்களுக்கு குளத்தையும் காட்டுறேன் இப்போது.
சொன்ன அந்த அடுத்த சைடு வழி. இந்த வழியில் பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுற இடம் லேடிஸ் ஜென்ட்ஸ் ரெண்டுமே தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இடத்துல வச்சுருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு குளத்துல போய் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஆளுங்க விட்டுருக்காங்க. நம்ம எவ்வளோ நம்ம நேர்மையாக இருக்கிறோமோ அந்தளவுக்கு தான் அந்த எவ்வளோ அரசாங்கம் நம்மளுக்கு எவ்வளோ சலுகை பண்ணாலும் நம்ம இடத்த நம்ம சுத்தமாக வச்சுக்கணுன்றது. அதே மாதிரி ஜன்ம சனி, கண்ட சனி, அஷ்டமத்து சனி, அது மாதிரிலாம் 7.5 பிடிக்கும்னு சொல்லுவாங்க. சனி பிடிச்சி போச்சு எனக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குது, 7.5 வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த சனிகள்லாம் நம்ம ஜென்ம சனியாக இருக்கட்டும், கண்ட சனியாக இருக்கட்டும், அஷ்டமத்து சனியாக இருக்கட்டும், இந்த பாதிப்பிலிருந்து நீங்கள் பக்தர்கள் அனைவருமே இங்கே வந்து வழிபடுகின்றனர். குளங்கள் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ பெருசு குளம். நம்ம நிறைய பேருக்கு வந்து என்னென்னு கேட்டால், இது நான் ஃபஸ்ட்டே இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இது சின்ன குளமாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது அவ்வளோ பெருசாக இருக்குது. இங்கேருந்து அந்த லென்த்து நம்ம போகவே முடியல. நான் பாதி தூரம் தான் போனேன், நான் போயிட்டு திரும்பி ரிட்டன் வந்துட்டேன். ஸோ வரவங்க இந்த குளத்தில் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு நம்ம பைரவ நம்ம அன்னதானம் பண்ணணும்னு நினச்சோன்னா நம்ம இந்த கவுண்டரில் நமக்கு எவ்வளோ 100 ரூபாயிலேருந்து எவ்வளோ நம்மளால் முடியுமோ அவ்வளோ தூரம் கொடுத்து நம்ம இங்கேயே நம்ம அன்னதானம் பண்ணுறதுக்கான ஒரு விஷயமாக இங்கே இருக்குது. ஸோ அன்னதானம் இங்கேயே நம்ம பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா யாருன்னா ஒரு நலிவடைஞ்சவங்க யாருனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கலாம். ஆனால் இங்கே நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா, நான் இங்கே 2-3 நண்பர்கள்ட்ட கேட்கும்பொழுது அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பணம் வாங்கிட்டு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா யாருமே சாப்பிட்றதில்ல. ஸோ அன்னதானம் கொடுக்கறது அது வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி நீங்கள் அன்னதானம் வாங்கிட்டு சாப்பாடாகவே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அது நிறைய இடத்துல நிறைய பேர் குப்பை தொட்டியில் போடுறாங்க. நான் கண்ணெதிரில் பார்த்தேன். ஸோ அன்னதானம் பண்ணக்கூடிய நண்பர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் இவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னு கேட்டால் சாப்பாடு நிறைய கிடைக்குது. ஸோ 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி வந்து வெளியில் வந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நீங்கள் தாராளமாக நீங்கள் அன்னதானம் கொடுக்கலாம். அந்த அன்னதானம் சரியான முறையில் சரியான ஆளுக்கு போய் சேரும். நண்பர்களே, இப்போ நம்ம நலதீர்த்த குளத்திலேருந்து நேராக நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸ், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க. இது விழா காலம். இன்றைக்கி சனிக்கிழமை இவ்வளோ காலியாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல. அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு குளம் பார்த்திங்க அப்படின்னா பிரம்ம தீர்த்த குளம் சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. அங்கே நல தீர்த்த குளம், இங்கே பிரம்ம தீர்த்த குளம் சொல்லிட்டு கோவில் தெப்பம் எல்லாமே இங்கே இடத்துல தான் நடக்கும். அந்த நல தீர்த்தத்தில் நடக்காது, இந்த பிரம்ம தீர்த்தத்தில் மட்டும்தான் நடக்கும். ஸோ இங்கேயும் அங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி விசேஷமாக இருக்கும். ஆனால் இங்கே குளிக்கக்கூடிய அந்த வசதிகள் எதுவுமே இங்கே இல்லை. ஸோ இங்கே அந்த முகம் கை கால் எல்லாமே கழுவிட்டு ஆப்போசிட்டில் நம்ம டைம் இல்லை, நம்ம டைரெக்டாக நம்ம இங்கே உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரவங்க இந்த இடத்துக்கு வந்து சில டைமில் பூட்டி இருக்கும், இன்றைக்கி திறந்துருக்கு. ஸோ தண்ணி மட்டும் நல்லா தெளிச்சுட்டு கை கால் கழுவிட்டு டைரெக்டாக சனீஸ்வரர் பகவான் தர்பாரணீஸ்வரர் கோயிலுக்கு டைரெக்டாக போயிடுவாங்க இங்கேருந்து. ஸோ இந்த குளம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டுறோம் பாருங்கள். ஸ்லோவாக காட்டுறேன். அந்த லென்த்துலேருந்து அது வரைக்கும் இப்படி. இது சாதாரண சின்ன குளம் மாதிரி தெரியல. அந்த குளத்தை காட்டிலும் இந்த குளம் சின்ன குளம் தான். ஆனால் இந்த நல தீர்த்தத்தை விட இந்த குளம் சின்ன குளம் தான். பிரம்ம தீர்த்தம்ன்றது சின்ன குளம் தான். ஆனால் இதுவே கொஞ்சம் பெருசில் தான் இருக்குது. அப்போ நல தீர்த்தம் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அழகாக இருக்குது. சென்டரில் ஒரு மண்டபம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ தெப்பம் எல்லாமே இங்கே வந்து ரெகுலராக நடக்கும்பொழுது இந்த குளம் அவ்வளோ ஃபேமஸாக தெரியும். அவ்வளோ கூட்டங்களும் நிறைய வரும். நம்ம கோவில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தாச்சு. அந்த என்ட்ரன்ஸ்குள்ளே 2 பக்கமும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கடைகள் இருக்குது. தேவையான பொருட்கள் அனைத்துமே இங்கே வாங்கிக்கலாம். நிறைய கடைகள் இருக்குது. அபிஷேக பொருட்கள் எல்லாமே இங்கே இருக்குது. சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுறது, திலக் தீபக்னு சொல்கிறோம், அது உள்ளவே இருக்குது. நம்ம இங்கே வாங்குற மாதிரி இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நடக்க வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல எல்லாமே டிவைடர் மாதிரி வச்சு நிறைய கூட்டங்கள் வரும் சமயத்தில். இன்றைக்கி சனிக்கிழமை நான் பிரமிச்சு போயிட்டேன், என்னடா இவ்வளோ காலியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இங்கே பாருங்கள் தேர் மாதிரி ஒன்று இருக்குது.
இது குட்டி தேர், குதிரை எடுத்துகிட்டு போகிற மாதிரி. ஸோ இது ஏதாச்சும் ஒரு வாகனமாக இருக்கும். இதை என்னென்னு சொல்லிட்டு நான் இன்னும் கேட்கல. இப்போ கோவிலுக்கு அருகாமையில் வந்துட்டோம். கோவில் அந்த கோபுரம் இருக்குது இல்லைங்களா, அந்த கோபுரம் கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ உள்ளே போகிறோம். அதுக்கு முன்னாடி 50 ருபீஸில் ஒரு டோக்கன் இருக்கும். அந்த டோக்கன் நம்ம வாங்க போகிறோம். அந்த போர்டு போட்டிருக்கு பாருங்கள், இந்த எல்லோ கலர் போர்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அந்த போர்டில் தான் 50 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஸோ இன்றைக்கி கூட்டம் காலியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம 50 ருபீஸ் டோக்கன் நம்ம வாங்கிடலாம், இல்லைனா விட மாட்டாங்க. இதோட கோபுரம் பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. ஸோ அந்த மண்டபம் நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக தெரியல, கொஞ்சம் மறைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதனால் வெளியில் அந்த ரெட் கலர் ஒயிட் கலர் போர்டு நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, அதுதான் வந்து 50 ருபீஸ் போர்டு. அந்த வழியாக தான் நம்ம டோக்கன் வாங்கிட்டு வரணும். ஸோ இங்கேருந்து நான் திரும்பி காட்டுறேன் பாருங்கள், அந்த என்ட்ரன்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப லென்த்தாக இருக்குது. எல்லாம் பூஜை பொருட்கள் ஏதாச்சும் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வாங்கிட்டு போகலாம். இது கோவில் என்ட்ரன்ஸ் பக்கத்திலே உள்ள ஒரு கோவில். இது அழகாக செட்டாக வச்சுருக்காங்க. ஸோ கோவிலுக்கு உள்ளே நம்ம வந்திருக்கோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் உள்ளே போய் நான் எல்லா இடத்துலையுமே போய் உங்களுக்கு ஷோ பண்ண முடியாது. இது 100% ஒரு பெரிய கோவில் அப்படின்றதுனால எல்லா பெர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம உள்ளே போய் எடுக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் பெர்மிஷன் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ வெளியிலேருந்து நான் உங்களுக்கு அந்த மண்டபம் மட்டும் காட்டுறேன். உங்களுக்கு சனீஸ்வரன் கோவில் ஆட்கள் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே தான் வந்து உங்களுக்கு மேலே பாருங்கள், அந்த இடத்துல எவ்வளோ ட்ராயிங்ஸ், ராகு கேது அது என்னென்னமோ மேலே வரைஞ்சி வச்சுருக்காங்க. அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் சொல்லப்போனால் இந்த ஒரு வீடியோ பத்தாது. அவ்வளோ விஷயங்கள் இங்கே இருக்குது இந்த சனீஸ்வரன் கோவில். அதனால தான் இந்த கோவில் வந்து அவ்வளோ புகழ்பெற்று இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. பிரம்மாண்டமாக இருக்குது கோவிலோட கட்டிடங்கள், பழைய காலத்து கட்டிடங்கள். ஸோ என்ட்ரன்ஸில் அர்ச்சனை பேக் வாங்கியிருக்கோம். இந்த கோவிலில் அர்ச்சனை வெளியில் மட்டும்தான். இப்போ ஐயர் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். கோவில் உள்ளே நம்ம பண்ண முடியாது. அவங்க ராசி எல்லாமே கேட்டுட்டு இங்கேவே வந்து மந்திரம் ஓதி நம்மக்கிட்ட தேங்காய் உடைச்சி அர்ச்சனை பேக் நம்ம கையிலே கொடுத்துருவாங்க. உங்களுக்கு நான் ஜூம் பண்ணுறேன், அந்த இடத்துல பாருங்கள். வெரி க்ளோஸ்டு நான் காட்ட முடியல. ஸோ வெரி க்ளோஸ்டாக நான் காட்ட முடியல. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன், அந்த இடத்த மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு பெருமாள் மேலே படுத்துக்கிட்டு இருப்பார். சயன கோலம்னு சொல்லுவாங்க, அந்த கோலத்தில் படுத்துட்டு இருப்பார். ஒரே நிமிஷம் இருங்க. மாதிரி திலக் தீபம் சொல்லுவாங்க. அந்த திலக் தீபம் நம்ம இங்கே தான் இந்த கவுண்டர், அந்த ஆரஞ்சு கலர் தெரியுது இல்லைங்களா, அந்த இடத்துல தான் நம்ம திலக் தீபம் அந்த தீபத்தோட டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் தீபம் ஏற்றுவோம். ஸோ இது வெளியில் வர அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்தில் யானை எல்லாமே இருக்குது. யானையை நம்ம ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த யானை இருக்குன்றதுக்கு காட்டுறதுக்காக மட்டுமே சும்மா வாங்கின அந்த திலக் தீபம் அந்த ஒயிட் கலரில் உள்ள எள்ளுலாம் வச்சு கொடுத்துருப்பாங்க. அந்த தீபத்தை எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து ஒரு அந்த அக்னி குண்டம் மாதிரி ஒன்று இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது காக்கா மாதிரி இருக்குது. இந்த அக்னி குண்டத்தில் தலையை சுற்றி கீழே போட்டுடணும். அதில் போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச சனியை நம்ம கீழே இறக்கி வைக்கிற மாதிரி ஒரு கணக்கு. உள்ளே போடுறோம் பாருங்கள், போட்டாச்சு. அது ஒழுங்காக எரியல, மறுபடியத்துக்கு உள்ளே போட்டு ஸோ இங்கேருந்து திரும்பி நான் வரேன். நம்ம போட்ட அந்த திலக் தீபம் வேகமாக எரியுது. அவ்வளோ சனியன் இருந்திருக்கு போல். நல்லா பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய பேர் வராங்க, நிறைய ஆட்கள் இங்கே வராங்க.
இதுதான் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில். நல்ல பிரம்மாண்டமாக இருக்குது. நிறைய நேரங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அவ்வளோ இடங்கள் இங்கே இருக்குது. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதாவது திருநள்ளாறு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே ஒரு நாள் இங்கே வந்து இரவு தங்கிட்டு அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் சாமி பார்த்துட்டு அந்த நிலத்தீர்த்த குளத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா இங்கே வந்து இந்த ஈஸ்வரனை பார்க்கும்பொழுது அந்த பரிகாரங்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ம சனி எல்லாமே இந்த சனி சொன்ன மாதிரி எல்லா சனிகளுமே நீங்கன்னு சொல்கிறது இங்கே ஒரு ஐதீகமாக தெரியுது. ஸோ கோவிலை விட்டு நம்ம எக்ஸிட் ஆக போகிறோம். ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். பெரிய கோவில், இது சின்ன கோவில்னு சொல்லவே முடியாது, அவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய டிவைடர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள். அவ்வளோ கூட்டம் வரும், கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவ்வளோ டிவைடர்ஸ் வச்சுருக்காங்க. இந்த நம்பர் 3 நம்பர் 2ன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்டியல் காணிக்கை நீங்கள் போடுற காணிக்கைக்காக இந்த பாக்ஸ் எவ்வளோ பெரிய பெருசாக வச்சுருக்காங்க. ஸோ கோவில் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். வெளியில் வரும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை நிறைய பேர் சொல்கிறாங்க இங்கே முடிச்சுட்டு டைரெக்டாக வீட்டுக்கு தான் போகணும், வேறு எங்கேயுமே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளோ தூரம் வந்தவங்க கண்டிப்பாக வேறு ஏதாச்சும் கோயில் போயிட்டு தான் போவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த பரிகாரம்லாம் நீங்கணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் இந்த ஒரு கோவிலை மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய ஐடியாவில் வைக்கணும். இது வச்சுட்டு டைரெக்டாக இங்கே பரிகாரங்கள் எல்லாம் நீக்கிட்டு டைரெக்டாக நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்காக வழியை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் டூர் வரா மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் 4-5 கோவில் நீங்கள் பார்த்துட்டு போகலாம். ஸோ வெளியில் வரும் வெளியில் நம்ம இப்போ வந்தாச்சு. என்ட்ரன்ஸ் பாருங்கள். நான் இது வழிக்காக தான் இந்த வழியாக தான் நாங்கள் உள்ளே போனோம்.